ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மணி ட்ரெயின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் 1995 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 50 minutes இருக்கு. இந்த படத்தை ஜோசப் ரூபன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வெஸ்லி ஸ்னைப்ஸ், உட்டி, ஜெனிஃபர் லோபஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோஸ் 2 பேர் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்து 2 பேரும் ஒன்னாதுல இருந்து வெளியே வந்ததுனால பிரதர்ஸ்னு சொல்லிட்டு அலையறாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிளாக், 2 பேருமே காப்ஸ். 2 பேரும் ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல திருடங்களை பிடிக்க போகும்போது அது ஒரு சேசிங்ல போயிட்டு அந்த ஊர்ல மணி ட்ரெயின் அப்படின்ட்டு ஒன்று ரன் ஆகுது. அது ஃபுல்லாவே பண மூட்டைகள் எடுத்துட்டு போவாங்க. அந்த ட்ரெயினோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதுல ஒருத்தனை சுட்டுறாங்க. அதனால 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. அதனால ஹையர் அபிஷியல்ஸ் இவங்களை வார்ன் பண்ணி விடுறாங்க. அப்பவே 2 பேருமே அந்த மணி ட்ரெயினை ஒரு நாள் நம்ம ஹைஜாக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு விளையாட்டா பேசிக்கிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போக போக இவங்களுக்கும் அந்த ஹையர் அபிஷியலுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேரும் சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரெயினை கண்டிப்பா கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு ஹீரோ அதெல்லாம் வேணாம், நம்ம காப்ஸ், நம்ம திருடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துல 2 பிரதர்ஸுமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் தானா போயிட்டு அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்றாரு. அவரை காப்பாற்ற போற இன்னொரு பிரதரும் அதுல சேர்ந்துக்கிறாரு ஒரு கட்டத்துல அவங்க பிரதரை காப்பாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ட்ரெயின், அதுவும் மணி ட்ரெயின், இதை ஹைஜாக் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. அதை இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அங்கங்க பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா 2 ஹீரோவும் ஒரு ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எழுதி டிசைன் பண்ணிருக்காங்க. வில்லன் கேரக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலை வச்சு அவரோட கேரக்டர் நீட்டாவே டிசைன் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு அல்டிமேட்டா பண்ணிருக்காரு இவங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படம் 1995 வந்த படம். அப்பவே தரமான ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்தோட மெயின் கோர் பாயிண்டே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்றது தான். அதுக்கு இவங்க பில்ட் பண்ணி ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அதுக்கு இவங்க பில்ட் பண்ணிருக்க சீன்ஸ்லாம் சுத்தமா சரியே கிடையாது. பயங்கரமா படம் லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா போகுது போய்கிட்டே இருக்கு. அது இஷ்டத்துக்கு போகுது, சுவாரஸ்யமே இல்லாம போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா படம் அல்டிமேட்டா போய் முடியுது. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.